இந்த அபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் மூணுமே சேலுக்கு இருக்குங்க. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் தாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேஸிங்க. 12க்கு 21 சைஸில் பாருங்கள், நல்ல பெரிய ஹாலுங்க. அதாவது ஹால் வித் டைனிங்க, ரெண்டு சேர்ந்து அமைச்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்டில் இந்த வீடை ஒட்டி இருக்கக்கூடியது வந்து பார்க்குங்க. பார்க் இருக்கிறதுனால இங்கே வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க. ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு வந்து வீடு வராதுங்க. சார் சிங்கிள் பிஹெச்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36 லட்சம் வருது. அதாவது மினிமம் வந்து 36 லட்சம் இல்லையா? ஆமாம் சார். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறையா பேர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் வீடு தேடிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சென்னை மெகா ப்ராப்பர்ட்டிஸ் அந்த கம்பெனியோட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக 1.2 கிலோமீட்டர் தாங்க. ஊரை பார்க்க லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குது. இந்த ப்ராஜெக்டில் உள்ள எல்லா வீடுகளுமே கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துச்சுங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ப்ராஜெக்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வீட்டை ஓகே பண்ணால் போதுங்க. ஷார்ட்லி வந்து இந்த வீட்டில் வந்து குடியேறலாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் மூணுமே சேலுக்கு இருக்குங்க. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் தாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேஸிங்க. இந்த ப்ராஜெக்டில் 2 BHK வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடு கரெக்டாக நார்த் ஃபேஸிங் வீடுங்க. பில்டப் பார்த்தீங்கன்னா 987 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மெயின் டோரை பாருங்கள், டீ கூட்டில் அழகான டிசைன் டோருங்க. நிறைய சாய்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச டோரை வந்து நீங்கள் ஓகே பண்ணிக்க முடியுங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 12க்கு 21 சைஸில் பாருங்கள், நல்ல பெரிய ஹாலுங்க. அதாவது ஹால் வித் டைனிங்க, ரெண்டு சேர்ந்து அமைச்சிருக்குங்க. வென்டிலேஷனுக்கு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு விண்டோங்க, அந்த பக்கம் ஒரு விண்டோங்க. ரெண்டுமே வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மஸ்கிட்டோ மெஷம் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஓப்பன் கிச்சனுங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 சைஸுங்க. கிச்சன் மேடையை பாருங்கள், கிரானைட்டில் பிளாக் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஜன்னலர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அப்படியே கிச்சனை ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் இந்த ப்ராஜெக்டில் இந்த வீடை ஒட்டி இருக்கக்கூடியது வந்து பார்க்குங்க. பார்க் இருக்கிறதுனால இங்கே வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க. ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு வந்து வீடு வராதுங்க. அதனால் வந்து இந்த வீடை வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குங்க. நல்ல காற்றோட இருக்கும், நல்ல வெளிச்சம் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் பார்த்துலாங்க. ஹாலுக்கு லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பூஜா ரூம் செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான இடமும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 12ங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பர்ஷன் விட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல காம்பாக்டான பெரிய பெட்ரூம் தாங்க. இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் கார்னரில் வந்து ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்லைடிங் டோரோட கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ மெஷும் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமுங்க. இது வந்து இந்தியனா வெஸ்டர்னா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாங்க. இன்னும் வந்து ஃப்ரீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நீங்கள் வீடு வாங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 12க்கு 11 சைஸுங்க. அதுவும் வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோவோட நல்ல வெளிச்சமாக இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு வந்து கமர்ஷியல் வுட்டில் டோர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லேப்டாப் வசதியும் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஸ்டர்னா இண்டியனாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் ஸ்லைடிங் டோரோட கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ மெஷும் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் பாருங்கள், உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில், அதாவது கார்னரில் வந்து பார்க் இருக்குங்க. அதாவது வந்து உங்களுக்கு கிச்சனில் சர்வீஸ் ஏரியாவில் இருந்தோம் ஆப்போசிட்டில் பார்க்கு தான். இந்த பால்கனியில் இருந்தோம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்கு தாங்க. ஆப்போசிட்டில் வந்து வீடுகள் வராதுங்க. வீட்டுக்குள்ளே நல்ல காற்றோட்டம் இருக்குது, நல்ல வெளிச்சமும் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்டில் வீடை வாங்க முடிவு பண்ணவங்க இந்த வீட்டை தாராளமாக தேர்வு பண்ணலாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கே வீடுகளோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பில்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹோம் டூர் பார்த்துட்டோம். சூப்பராக வீடு கட்டியிருக்கீங்க. அதுவும் வந்து சிட்டிக்குள்ளேயே சைட் போட்டிருக்கீங்க. 4 பக்கம் வீடுகள் இருக்குது. உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? சார் என் நேம் வந்து ஆசிஃப். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சென்னை மெகா ப்ராப்பர்ட்டிஸு. நான் இங்கே வந்து சேல்ஸ் டீமில் இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி தான் அமைஞ்சிருக்குது. கரெக்டாக எங்கே இருக்குது? சார் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். கிளாம்பாக்கத்துக்கு அடுத்த ஜங்ஷன் ஊரப்பாக்கம். ஊரப்பாக்கத்துலேருந்து காரணைபூச்சேரி மெயின் ரோட்லேருந்து 1.2 கிலோமீட்டரில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ராயல் அவனின்ற லே அவுட்குள்ளே தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது இல்லையா? ஆமாம் சார். சரி, இப்போ அதாவது ஜிஎஸ்டி ரோடு வந்து கரெக்டாக 1.2 கிலோமீட்டர்
கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் இல்லையா? ஆமாம் சார். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து மொத்தம் எத்தனை வீடுகள், என்ன சைஸ்லேருந்து வீடுகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது? டோட்டல் வீடு பார்த்தீங்கன்னா 14 வீடு இருக்குது சார். சிங்கிள் பிஹெச்கே பார்த்தீங்கன்னா 5 வீடு இருக்குது. 2 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா 8 வீடு இருக்குது. 3 பிஹெச்கே ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. சரி, சிங்கிள் பெட்ரூம் சைஸ் சொல்லுங்களா? சிங்கிள் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 607லேருந்து 680 ஒரு சைஸ் வரைக்கும் இருக்குது. 2 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா 918, 936, 987 சைஸ் வரைக்கும் இருக்குது. 3 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா 1526. எல்லா வேரியண்ட்லையும் வந்து வீடுகள் சேலுக்கு இருக்கு இல்லையா? ஆமாம் சார். மக்கள் வந்து பிடிச்ச வீட்டை அவங்க பட்ஜெட் ஏற்ற வீட்டை வாங்கிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்ச ஃபேஸிங்கில் வந்து அவங்க வீடு எடுத்துக்கலாம். சரி, இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறீங்க? சார் பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் தரோம், சிசிடிவி தரோம், அது பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாவுக்கு ஜென்ரேட்டர் போட்டு தரோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாடியில் நமக்கு வந்து பார்ட்டி ஆலும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓ, டெரஸில் வந்து பார்ட்டிகளாக கொடுக்க போகிறீங்க இல்லையா? ஆமாம் சார். லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? லோன் பார்த்தீங்கன்னா 80 to 90% சார். கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம பண்ணி தரோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா? ஆமாம் சார். மேக்ஸிமம் வந்து 90%. 90% வரைக்கும். இப்போ ப்ரைஸ் என்ன? சிங்கிள் பெட்ரூம் என்ன ப்ரைஸ், டபுள் பெட்ரூம் என்ன ப்ரைஸ், ட்ரிபிள் பெட்ரூம் என்ன ப்ரைஸ்? சார் சிங்கிள் பிஹெச்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36 லட்சம் வருது. அதாவது மினிமம் வந்து 36 லட்சம் இல்லையா? ஆமாம் சார். 2 பிஹெச்கே ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 56,50,000. ட்ரிபிள் பெட்ரூமு 3 பிஹெச்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 92 lakhs. இப்போ மினிமம் வந்து 36 lakhs, மேக்ஸிமம் வந்து 92 lakh இல்லையா? ஆமாம் சார். ஆமாம், மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டை பிடிச்ச வீட்டை வாங்கிக்கலாம். கண்டிப்பாக சார்.